dan rendam membapu makin dan artinya pada betul. Good. Girl, good girl. Good. Very good. Great one of the achievement. Thanks to God. நேயர்களே, இப்பொழுது நண்பர் ரமணி அவர்களை சந்தித்து சீன மருத்துவ முறை மூலமாக அவர் பெற்ற பயன்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். என்னுடைய நண்பர் என் கூட ஒர்க் பண்ணுறவரோட மனைவிக்கு வந்து சியாட்டிக்காங்கிற ஒரு ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃபேமிலி நண்பர் மூலியமாக டாக்டர் ஷேக் அலாவுதீன் பற்றி கேள்விப்பட்டுட்டு இவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தோம். போகும்போது 2 பேர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போனோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப்போடு தான் அவங்க போக முடியுங்கிற நிலைமையில் இருந்தாங்க. கூட்டிகிட்டு போனோடனே டாக்டர் ஷேக் அலாவுதீன்கிட்ட ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்துட்டு அவர் எல்லாம் கேட்டார். சொன்ன உடனே படுக்க வச்சுட்டு நீடில்ஸ் போட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு 5 மினிட்ஸ் தான். என்னாச்சு, நான் நடப்பேனா அப்படின்னு படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க. அவர் சொன்னார், நானும் இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இறங்கினாங்க. கட்டிலேருந்து இறங்கினோடனே அவங்களாலேயே அவங்களோட உடம்பு நிலைமையை நம்ப முடியல. என்னென்னா ஜம்முன்னு இறங்கி நடக்க ஆரம்பித்தாங்க, யாரோட உதவியும் இல்லாமல். எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, சந்தோஷமாக போச்சு. அப்புறம் சொன்னாங்க, இது மாதிரி டாக்டர் நான் வந்து நாளையிலேருந்து வேலைக்கு போகலாமா அப்படின்னாங்க. நீ முதல்ல நல்லா குதிங்க அப்படின்னாரு. இவர் குதிச்சாங்க அந்த இடத்துல. வேணா ஒரு ஓட்டம் வேணா ஓடிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது இல்லை டாக்டர் சீரியஸாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சரியாயிட்டீங்க, நாளையிலேருந்து இல்லை, இப்போ திரும்பி போகும்போதே ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணினோம், டாக்டர் பற்றி நிறையா பேர்கிட்ட சொல்லி நிறையா பேரை கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்ம பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு எல்லாத்தையும் சொன்னோம். அப்போ ஒரு தடவை டாக்டரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த என்னோட குடும்ப நண்பர் மிஸ்டர் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கீதா ராஜுன்னு சொல்லிட்டு திருச்சியில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, பிரவாக் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டிசம் சில்ட்ரனுக்காக. அந்த குழந்தைங்களை படுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு ரொம்ப நாளாகவே என்னோடய மனசில் வந்து ஒரு தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்துக்கு ஒரு தூண்டுதலாக இந்த கேள்வி என் மனசில் எழுந்திரிச்சு. இது மாதிரி டாக்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னாரு. ரொம்ப கேஷுவலாக சொன்னார். நான் சொன்னேன், டாக்டர் 1 இல்லை 2 இல்லை 40லேருந்து 60 குழந்தைங்க இருக்காங்க, கொடுக்கலாம் சொல்லியாச்சுன்னா அது 40ஆக இருந்தேன்னா 400ஆக இருந்தேன்னா பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அந்த இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் சொன்னது இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் வந்து கிடச்சி நான் எல்லாருக்கும் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ட்ரீட்மெண்ட் முறை வந்து நம்ம சிறப்பு குழந்தைகளுக்காக நம்ம பள்ளியில் நம்ம ஆரம்பித்திருக்கின்றோம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் இந்த சீன மருத்துவத்துல உள் உறுப்புகளை வந்து மெயினா பார்த்து அதன் மூலமாக தான் டாக்டர் நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இது எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும், எதையுமே நான் வந்து யோசிக்காமலோ தெரியாமலோ ஒரு செயலை வந்து ஸ்கூல்ல செய்ய மாட்டேன். சோ எங்க குடும்பத்துல பல பேருக்கு இம்முறையின் மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய தீர்வு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப வந்து யோசிச்சுட்டு டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடாது, ட்ரீட்மெண்ட்ல வந்து ஏதாவது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத யோசிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்ப உடனடியா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் வந்து இதை வந்து செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை பேஸ் பண்ணி இப்ப நான் ஒவ்வொரு குழந்தையும் நீங்க உங்க குழந்தைங்களை மட்டும் நீங்க யோசிங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியில இருந்து ஆரம்பிப்போம். ஹரி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்தான் அண்ட் பயங்கர துருதுருப்பு, ஒரு இடத்துல உட்கார மாட்டான். பட் இன்னைக்கு ஹரியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்னோட பையன் பேரு ஹரி, அவன் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். நான் வந்து ஏபிஎல் கொண்டே போட்டு ஏபிஎல் போடும் போது அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவனுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து லெட்டர்ஸ் வந்து எல்லா லெட்டர்ஸ் ரெகக்ஷன் தெரியுது. இப்ப கோ போடு தம்பினால கரெக்டா கோ, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு எஜுகேஷன் பொறுத்தவரை. அவ வந்து கவனிக்கிறானா கவனிக்கலனாலும்
ஒரு 3 தடவை சொல்லிட்டு எங்க இருக்கு வாயில வந்து ஸ்பீச் ரொம்ப வரல. அதனால லெட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு காமினா கரெக்டா காமிக்கிறாங்க. 2 மாசம் முன்னாடி அதிசயம் கூட்டிட்டு போயிருந்தான். அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி 4 பக்கமும் ரொட்டேஷனா இருக்கும். அதுல ஏறி உட்காருவானான்னு நான் ரொம்ப யோசிச்சேன். நான் ஏறி உட்கார்ந்தாமான்னு அவனுக்கா நான் போய் உட்காந்து எங்க பிள்ளை விழுந்துருவானோன்னு பயந்தா நான் சத்தம் போட ஆரம்பிச்சேன். அவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு இறங்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு மாதிரி 3Dல வந்து சீட்டு அந்த தியேட்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதுல சீட்டு வந்து எல்லா பக்கமும் போகும். சவுண்ட் நிறைய நேரம் வந்து ஐக்கு நேரம் வர மாதிரி இருக்கும். அப்ப வந்து நான் வந்து பிள்ளை வந்து பயப்படுவானே எட்டு பிடிச்சா அவன் என்ன உதறிட்டு வந்து அவன் வந்து என்ஜாய் பண்றான். பட்டனே மாட்டவில்லையேன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். கடைசி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு எத்தனை தடவை பட்ட மாட்டேன் கழட்டி மாட்டிக்கிட்டே இருக்கான். அது மாதிரி டேஸ்ட் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் பிடிக்க எப்ப முகந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருவான். முன்னாடியெல்லாம் உப்பு போடாம இருந்தாலும் சாப்பிட்டு பேசாம இருந்துருவான். இப்ப உப்பு போடாம நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தொட்டு பார்த்துட்டு என்னை திரும்பி பார்த்தாவே சரி உப்பு போட்டு கலந்து போட்டோம்னா எனக்கு கரெக்டாக சாப்பிட்டேன். அப்போ வந்து டேஸ்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். லிஃப்ட்ல வந்து ஏறவே மாட்டாம நான் வந்து 2 தடவை சென்னை கூட்டு போனா ஏற படியில கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிருவேன் அந்த எஸ்கலேட்டர்ல. இப்ப பாத்தீங்கன்னா அழகா நில்லு ஹரினா அழகா மேலே ஏற வரையும் அது மாதிரி லிஃப்ட்ல வந்து முன்னாடி ஏறவே மாட்டேன்றோம். இப்ப லிஃப்ட்ல அழகா மேல போயிட்டு கீழே வர வரையும் இருக்கான். அது எல்லாமே வந்து நம்மள மாதிரியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு இது கிடைச்ச நிறைய டிஃபரன்சஸ் நிறைய. மேடம் சொன்னது பார்க்கும்போது அந்த குழந்தையோட பயம் எல்லாம் தெளிவாயிடுச்சு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சிறுநீரகமும் சிறுநீர் வீக்காக இருந்ததுனால அதை நம்ம ட்ரீட்மெண்ட் கூட சரி பண்ணணும். எந்த ஒரு குழந்தை அதிகம் பயப்படுதோ அந்த குழந்தையோட சிறுநீரகம் கிட்னி சிறுநீர் பை யூரினரி பை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது சரி பண்ணும்போது பயம் ஒழிச்சு போயிடும். பயம் ஒழிச்சு போனதுக்கப்புறம் அவங்க மேடம் சொன்னது மாதிரி அந்த குழந்தையோட நார்மல் பயம் சுத்தமாக போயிடுச்சு. விளையாட ஆரம்பிச்சிட்டான், லிஃப்ட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டான், சாப்பாடு சுவையெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ அடுத்தது தீபக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்றதை கேட்போம். நம்ம என் பையன் தீபக் ராஜன் 11 வயசு ஆகுது. 6 வயசுக்கு கொண்டு சேர்த்தேன் ஸ்கூலில். அவன் வந்து ரொம்ப ஓடிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இப்போ வந்து அவன் நிறைய பாடுறான். ஸ்பீச் வழியோ இல்லையா எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தை வச்சு ஒரு பாட்டு பாடிடுவான். அப்புறம் யூரின் போயிட்டே இருந்தால் சார்ட்ட சொன்னேன் ட்ரீட்மெண்ட் வச்சேன். யூரின் போயிட்டே இருக்கான் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஈரம்னா என்ன தெரியுது. ஆனால் பிஹேவியரால் இப்போ இது குறைஞ்சிருக்கு. யூரின் ஓடுறது குறைஞ்சிருக்கு. ஓடிட்டே இருப்பான், கவனிக்க மாட்டான். இப்போ நல்லா கவனிக்கிறான், ஓடுறது குறைஞ்சிருக்கு நல்லா. பையன் பேர் பாலாஜி தர்ஷன். இப்போ ஏபிஎல் போயிட்டு இருக்கான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன்கிட்ட இந்த அடிக்கிற கொஞ்சம் பிஹேவியர்லாம் இடையில வந்துருந்துச்சு. ஒரு 1 இயராக வந்து எல்லாரையும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தான். இல்லை சாருக்கு நேராகவே மிஸ்ஸுங்களையே அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். டீச்சர்ஸ் அடிப்பான், பிள்ளைங்களை அடிப்பான், எல்லாரையுமே அடிப்பான். சாரே ஒரு நேராக பார்த்துருக்குறாங்க, அடிக்கிறத பார்த்துருக்குறாங்க. பார்த்து இப்போ சார்ட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு இந்த அடிக்கிற பிஹேவியர் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இப்போ ஏபிஎல்ல எந்த பிள்ளைங்க மேலேயும் கை வைக்கிறதுல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது எழுத ஆரம்பிச்சிருக்கிறதும் சார்ட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 2-3 இதுலேயே 1 to 100 எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவன் 20 வரைக்கும் மேலே தாண்டவே மாட்டான். அவன் கொடுத்து ஒரு 2 இது கொடுத்ததுலேயே 1 to 100 வரைக்கும் அவனே கடகடன்னு எழுதுனதே அது எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதனால அவன் வந்து எழுத ஆரம்பிக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை, இப்போ பேசுறதும் நல்லா கொஞ்சம் முன்னாடியெல்லாம் அவனுக்கு வேணுங்கிறத மட்டும் சொல்லுவான். இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே அவன் பேசுறது எல்லாமே அவன்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். இது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது ஒரு டாக்டர் நல்ல அவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவார்டு. அது 1-2 எழுத தெரியாத குழந்தை ஒரு 3 ட்ரீட்மெண்ட்லேயே 1லேருந்து 100 வரை எழுதுனா இதை காட்டி ஒரு நோபல் பெருசோ அவார்டோ எனக்கு தேவையில்லை. இது போதும். இது போல உங்களை போல ஏகப்பட்ட தாய்மார் நல்லா போய் வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான என்னோட சொத்து. இங்கே சம்பாதிக்கிற பணம் காசெல்லாம் இதோட போயிடும். இது மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு தாய்மார்கள் குழந்தைய வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இந்த டாக்டர் பார்த்து குழந்தை நல்லா போய் சொல்றீங்க பார்த்தீங்களா, இந்த அவார்டு தான் லைஃப் லாங் தேவை. என் பையன் பேர் ராபர்ட். ரொம்ப துருன்னு இருப்பான். அப்புறம் டெஃப் சில்ட்ரனால மிஷின் போட்டிருந்தோம். ஆனால் அவனுக்கு வந்து அந்த 3 வருஷமா மிஷின் போட்டிருக்கான்னு அந்த சவுண்ட் வந்து எங்கேருந்து வருது அதை வந்து அனலைஸ் பண்ணிக்க அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சவுண்டு எந்த பக்கம் வருது கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், அந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்தவரையே கை வந்து எழுதுறப்ப கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும் எழுத்துலாம். இப்போ வந்து அந்த நடுக்கம்லாம் இல்லை. முன்னாடி ஈவினிங்கே ஸ்கூல் விட்டு போனோடனே பசிக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான். நான் எப்போ கொடுக்குறேனோ அப்போ தான் சாப்பிடுவான். ஆனால் இப்போ ஸ்கூல் விட்டு போனோடனே எனக்கு பசிக்குது, சாதம் வேணும், இல்லை அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அவனை பொறுத்தவரை இந்த 3 இது இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து. சில விஷயங்கள் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். சமீபத்தில் ஒரு 40 வயசு இருக்கும், காது கேட்க வச்சு ட்ரீட்மெண்ட் காது கேட்க ஆரம்பிச்சு. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், தண்ணி ஊற்றும் போது கலகலன்னு சத்தம் கேட்குது அப்படின்னாரு. நம்ம யாராவது கவனிச்சிருக்கோமா?
தண்ணி ஊற்றுற சவுண்டை யாராவது இவ்வளோ மைண்டாக கவனிச்சிருக்குமா? அவர் என்ன சொல்கிறாரு, தண்ணி ஊற்றும் போது கலகலன்னு சத்தம் கேட்குது டாக்டர் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க மாதிரி. அது மாதிரி இவங்க பாருங்க, அது பையன் தான் சவுண்டை தானே கேட்குறாங்கிற சவுண்டை வந்து அவன் இது இப்படி கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம சவுண்ட் நமக்கே கேட்குறது கற்பனை பண்ணியிருக்க மாட்டேங்காது, நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். அவன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. அந்த சந்தோஷம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் வந்து இது மாதிரி அனுபவங்கள் படம்லாம் தெரியும். அப்போது இந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேட்டிங்கன்னா, ஒன்று முதல்ல ஆப்ரேஷன் பண்ண வேலை காது. ஆப்ரேஷன் பண்ணால் தான் நம்ம வேலைகள் ஈஸி. அப்போ அது எந்தெந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்த்து முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் நல்லா கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் நல்ல நம்பிக்கை வச்சுங்க, எல்லா குழந்தைக்கும் நம்ம காது கேட்க வைக்க முடியும் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால். அதே காது கேட்க வச்சதுக்கப்புறம் பேச்சு தெளிவாகிடும், மெமரி பவர் அதிகமாகும், சராசரி குழந்தை ஆகிடலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலகட்டம் தான் இல்லையா? இன்னும் ஒரு 2-3 மாதம் கொடுத்தாங்க நிச்சயமாக அந்த குழந்தை பர்ஃபெக்ட் ஆகிடும். தேங்க்ஸ் டு டாக்டர். நான் சஞ்சீவ்குமார் அப்படிங்கிற பையனுடைய தாத்தா. அவனுக்கு 15 வயசு ஆகுது. அவனை இங்கே சேர்க்கும்போது வந்து அவனுக்கு 100% டெஃப் அண்ட் டம்ப் மியூட். இந்த 15 வருஷத்தில் சார் ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துருக்காங்க, காது கேட்க வைக்க முடியல. நம்ம ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் காது லேசாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இன்னும் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கொடுத்தா இன்னும் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவார். என்னுடைய பேரன் அஸ்ரஃப் என்று பெயர். இப்போ இங்கே இந்த ஸ்கூலில் சேர்த்து 5 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னே வந்து நாங்கள் வேறு இன்ஸ்டிடியூஷன்கள் எல்லாம் மதுரை, சென்னைன்னு அலைஞ்சோம். இந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பான பயிற்சிகள் அங்கே எல்லாம் அளிக்கப்படலை. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதே இங்கே தான். இப்போ 2 முறை வந்தான். அதில் வந்து அவன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ரொம்ப சவுண்டு கொடுப்பான். இப்போ துருதுருப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவனா அமைதியாக உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறான், புரியாட்டியும் படிக்க ஆரம்பிக்கிறான், புஸ்தகங்களை பரட்டுறான், கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா, பேச்சுக்களும் 1-2 வார்த்தைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எதுவும் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சாப்பாடு சரியாயிருச்சுன்னா போய் உடனே புக்கை தூக்குறான். அவனுக்கு தெரியுதோ தெரியல, புக்கை தூக்குறான், கலரிங் பண்றான், அடிக்கிறான். ஃபைன் மோட்டார் கொடுத்தா நல்லா செய்யறான். ஃபைன் மோட்டார்னுங்க ஒரு ஸ்கில் கொடுக்குறாங்க இந்த ஹேண்டுக்கு இது பண்றது. அதே மாதிரி எஸ்ஐடின்னு சென்சரி இன்டெகிரேஷன் பண்ணி கொடுங்க. அந்த இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து முன்ன அந்த இதே தெரியாம இருந்தது. அதெல்லாம் இப்போ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெரி வெல். பொண்ணு பேர் பவித்ரா. முன்னாடி வந்து எதையுமே கேட்காது பண்ணாது துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சார். கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருக்குது சார். முன்னாடி எழுதாது, கவனிக்கிற திறன் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நல்லா கவனிக்குது சார். எழுதுறது நல்லா எழுதுது சார். எத்தனை வயசு இப்போ? இப்போ 7 வயசு. 7 வயசு. ஆமாம் சார். கேட்கும் திறன் நல்லா அதிகமாக இருக்குது. 7 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார். எத்தனை மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்ம? இப்போ 6 மாசமா கொடுத்துருக்கோம். 6 மாதம். 6 மாதத்துல நல்லா இப்போ துருதுருலாம் அடங்கியிருக்கு. அந்த துருதுருன்னு அடங்கியிருக்கு. நல்லா வந்து பேசுறது, நல்லா டக்குன்னு பேசுது சார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா காது கேட்குது இப்போ? கேட்குது இப்போ. கேட்குது. எழுத்து இப்போ நல்லா எழுதுது. நல்லா காது கேட்குது, நல்லா பேசுறாப்புல, எழுத்து நல்லா இருக்கு. இப்போ ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? பேர் பவித்ரா. பவித்ரா. ஓகே. என் பேர் சுமதி. என் குழந்தை பேர் த்ரிஷா. அந்த பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. அந்த பிள்ளையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனாலும் இது வந்து நடக்க வைக்க முடியும்னு கன்ஃபார்மாக சொன்னதே கிடையாது. ஆனால் இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துலேயே உங்கள் குழந்தைய நடக்க வச்சிருவேன் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் பரவாயில்ல. முதல்ல என் பொண்ணு வந்து அப்படி குறுக்கிக்கிட்டு தான் படுத்திருக்கும். நம்மள மாதிரி கால் நீட்டி எல்லாம் படுக்காது. இப்போ கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி படுக்குது. ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா அனவாக தான் உட்கார வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு தரையில் வந்து உட்கார வச்சுட்டு போகலாம். உடம்பெல்லாம் ஆடாமல் இருக்கு. இப்போ சாப்பிட்றதும் பரவாயில்ல, நல்லா சாப்பிடுது. சோபாலாம் இப்போ அதே ஏறி இறங்கிக்குது. முதல்லாம் ஏற முடியாது, நம்ம தான் தூக்கி உட்கார வைக்கணும், இறக்கி விடணும். இப்போ அதுவே சோபால ஏறி உட்காந்துக்குது, தானாக இறங்கிக்குது. கையை எப்படியே தூக்கி வச்சுட்டே இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ கையெல்லாம் நல்லா தொங்க விட்டு நேராக உட்காந்துக்குது. இப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நின்றுக்குது. அதுவே சொல்லுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால தான் இப்போ என்னால் நிற்க முடியுது. ஆனால் அது நார்மல் குழந்தை, எல்லாமே தெரியும். அதுக்கு சொல்றது பேசுற எல்லாமே தெரியும். அது கொடுத்ததுனால இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னு அதுவே சொல்லும். என்ன இன்னும் தானா அதுவே நடந்து போயிட்டா கொஞ்சம். எந்த டாக்டர், அதனால டாக்டர்கிட்ட போறதுனால எல்லாம் அங்க போ இங்க போம்பாங்க. நம்ம போனா யாருமே இது நடக்க வைக்க முடியும்னு சொன்னதே கிடையாது. அதனால நான் டாக்டர் போறதே ரொம்ப தவிர்த்துட்டேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இது பண்ணதுல இருந்து எனக்கு கொஞ்சம் குழந்தைய பத்தி கொஞ்சம் கவலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது. நம்ம இதுல எப்படியும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அந்த பிள்ளைய பத்தியே எனக்கு கவலை.